இன்றைக்கான வீடியோவில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு வேறு லெவலில் இருக்குங்க. நம்ம எதிர்பார்க்காத டெஸ்ட்டெல்லாம் இருக்குது. என்னம்மா அபிராமி இப்படி மாறிட்டையே, தாங்குறியே தீபாவை அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு இனிமேல் வந்துட்டு இங்கே இருக்க வேணாம், நீங்கள் வந்துட்டு ட்ரெஸ்லாம் பேக் பண்ணுங்கள், நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. தீபா கேட்குறாங்க, என்ன சார் சொல்கிறீங்க, நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்ல, ஆமாம் இனிமேல் இவங்களுக்கு வீடு பார்த்து அங்கே போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், நான் வந்துட்டு அம்மா கிட்ட பேசிக்கிறேன், அங்கே வாங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே ஒருத்தங்க பார்த்துக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு தர்மலிங்க சொல்கிறாரு, மாப்பிள்ளை உங்களோட அன்புக்கு நான் என்ன கைமாறி செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியல, ஆனால் அங்கே வர்றது வந்துட்டு அவ்வளோ சரியாக இருக்காது, நீ இங்கே வந்துட்டு எங்களை இவ்வளோ தூரம் வந்துட்டு கேட்குறதே பெரிய விஷயம், ரொம்ப நன்றி மாப்பிள்ளை, ஆனால் நாங்கள் அங்கே வரல, நாங்கள் ஏதாவது வந்துட்டு வாடகை வீடு பார்த்து போய்க்கிறோம், அதான் ஒரு 10-15 நாள் டைம் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு ஜானகியும் சொல்ல, அந்த தைக்க வந்துட்டு மைதிலையும் சொல்கிறாங்க, ஆமாம் தம்பி, நாங்கள் அங்கே வந்தால் ஐஸ்வர்யாவும் அவங்களோட அம்மாவும் சும்மா இருப்பாங்களா, எங்களை மரியாதை குறைவாக நடத்துவாங்க, அது மட்டும் இல்லாமல் டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், அதனால் தேவையில்லாமல் அவங்க அம்மாவுக்கும் சங்கட்டமாயிடும் அப்படின்னு சொல்ல, ஆமாம் தம்பி, தேவையில்லாமல் சம்மந்திக்கும் அதில் வந்துட்டு பிரச்சனையாயிடுச்சுன்னா அவங்க எந்த பக்கம் பேசன்னு தெரியாமல் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு போயிடுவாங்க, அதுக்கு வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இடம் கொடுக்க மாட்டோம், நாங்கள் ஏதாவது பார்த்துக்குறோம் தம்பி, நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்டதே போதும் அப்படின்னு சொல்லிடுறேன், நான் இப்போ தானே சொன்னேன் இந்த குடும்பத்தில் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன், சரி அப்படி இல்லாதையும் நீங்கள் வந்துட்டு கெஸ்ட் ஹவுஸில் கூட இருங்க அப்படின்னு சொல்ல, அதான் அவர் பேசிக்கிறேன்னு சொல்கிறாங்களப்பா, கெஸ்ட் ஹவுஸில் இருங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, சரி எல்லோரும் போய் ட்ரெஸ் பேக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ட்ரெஸ் பேக் பண்ண போயிடுறாங்க. அப்போது தீபாவோட அப்பாவும் அம்மாவும் மட்டும் அந்த வீடை பார்த்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியில் போயிடு, தீபாவோட அம்மா அப்பா மட்டும் இந்த வீட்டை பார்த்து ஃபீல் பண்ணிகிட்டே கஷ்டப்பட்டு காரில் ஏறி வராங்க. அடுத்து கார்த்தியோட வீட்டை தான் காமிச்சிட்ருக்காங்க. கார்த்தியோட அம்மா அப்பா அப்புறம் ஹாலில் மற்றவங்க எல்லாருமே இருக்காங்க. இவங்க ஃபேமிலியாக வந்து இறங்குறத பார்த்ததும் அபிராமி வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வாங்க சம்மந்தி உட்காருங்க, இப்போ எப்படி உடம்பு இருக்குது அப்படின்னு கேட்க, நல்லா இருக்குது சம்மந்தி, அந்த முருகர் புண்ணியத்தில் எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்ல, நாங்களே உங்களை பார்க்க வரணும்னு நினச்சோம், ஆனால் அதுங்களே டிசார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்ததாக சொன்னாங்க, பார்த்தா அதுங்களே நீங்களே இங்கே வந்துட்டீங்க, மீனாட்சி சம்மந்திக்கு ஏதாவது குடிக்க கொண்டு வா அப்படின்னு சொல்ல, இருக்கட்டும்மா நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தர்மலிங்க சொல்கிறாரு. அப்போ ஐஸ்வர்யாவும் அவங்க அம்மா பேசிக்கிறாங்க, என்னம்மா இதை அப்புறம் சாப்பிட்டுக்கிறாரு, ஒருவேளை இங்கே டேரா போடலாம் நினச்சிட்டாங்களோ அப்படின்னு சொல்ல, மூட்டை முடிச்செல்லாம் கெட்டிட்டு வந்ததை பார்த்தா அப்படி தாண்டி தெரியுது, ஏதாவது ஒன்று பேசி இவங்களை இங்கே இருக்க விடக்கூடாது, நமக்கு ஈக்குவலாக இருக்கவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் கிழவி சொல்ல, வந்துட்டு கார்த்தி சொல்கிறாங்க, அம்மா நான் இவங்களை நம்ம வீட்டிலே தங்குறதுக்காக கூப்பிட்டு வந்துட்டேன், தீபாவுக்கு வந்துட்டு நகை போடணும், வீட்டை வந்துட்டு விற்று தான் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, என்ன கார்த்தி நீங்கள் எல்லாம் புரிஞ்சு தான் பேசிகிட்டு இருக்கீங்களா, இவங்க எப்படி இங்கே தங்க முடியும், அங்கே ஏதாவது பக்கத்தில் வேறு வாடகை வீடை பார்த்து தங்க வச்சிருக்கலாம்ல, நீங்கள் வந்து ரொம்ப ஓவராக போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அண்ணி கொஞ்சம் நிறுத்துறீங்களா, இதெல்லாம் நகை கேட்டதுனால வந்த பிரச்சனை, என்னை பேச வைக்காதீங்க அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா வந்துட்டு அமைதியாகிடுறாங்க. அடுத்து வந்துட்டு அதனால கெஸ்ட் ஹவுஸில் வந்துட்டு தங்கலான்னு ஏற்பாடு பண்ணியிருக்கம்மா, இதில் வந்துட்டு நீங்கள் தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்ல, வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டது ஐஸ்வர்யாவும் தாய் கிழமையும் பயங்கர சந்தோஷப்படுதுங்க. தீபா அவங்க வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிறாங்க. அப்புறமேட்டு அபிராமி வந்துட்டு வேணான்னு சொன்னது கெஸ்ட் ஹவுஸில் தங்க வேணான்னு சொன்னம்மா, அவங்களும் வந்துட்டு நம்மளோட குடும்பம் தானே, தீபா வேற யார், என்னோட மருமக, அவங்க வந்துட்டு இங்கே தங்கிக்கட்டும் அப்படின்னு சொல்ல, அபியோ அபிராமி இப்படி மாறிட்டியே, ஒன்று போய் நாங்கள் எப்படிலாம் கழுவி ஊற்றினமே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்து வந்துட்டு கார்த்தி இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சம்மந்தி உங்களோட அன்புக்கு ரொம்ப நன்றி, ஆனால் இங்கே இருக்கிறது சரிப்பட்டு வராது, நாங்கள் கெஸ்ட் ஹவுஸில் இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல, அத்தை நீங்கள் என்ன புரிஞ்சுதான் பேசிகிட்டு இருக்கீங்களா, அவங்க தான் சரின்னு சொல்கிறாங்கன்னா நீங்களும் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, இவங்க இந்த வீட்டிலலாம் இருக்க தேவையில்ல, அவங்க வந்துட்டு எங்கேயாவது வாடகை வீடு பார்த்து போட்டோம் அப்படின்னு சொல்ல, ஐஸ்வர்யா உன்னை பேச வேணான்னு சொல்லி சொன்னேன் அப்படின்ற மாதிரி அபிராமி வந்துட்டு திட்டுறாங்க. சம்மந்தி நாங்கள் வந்துட்டு கெஸ்ட் ஹவுஸ்லேயே தங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்ல, இதுக்கு மேலே உங்களோட விருப்பம், தீபா கார்த்தி அவங்களுக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் நீங்கள் பண்ணி கொடுங்க, பாவம் அவங்க புதுசில் அப்படின்னு சொல்ல, சம்மந்தி ரொம்ப நன்றி, நாங்கள் வந்துட்டு எங்கள் பையன் வரவும் வேறு வாடகை வீடு பார்த்து போயிடுவோம் அப்படின்ற மாதிரி தர்மலிங்க சொல்கிறாரு. அடுத்து வந்துட்டு மைதிலி சொல்கிறாங்க, எங்களுக்கு இங்கே தங்குறதுல விருப்பம் இல்லைன்னு தான், ஆனால் கார்த்திக் தம்பி வந்துட்டு பேச்சை மீற முடியல, அதனால தான் இங்கே தங்குறோம், அவர் வந்துட்டு ரொம்ப கெஞ்சினார் அப்படின்னு சொல்ல, சரி சரி போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வந்துட்டு அமுச்சு வைக்கிறாங்க. போனதுக்கப்புறம் ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அத்தை அவங்க வந்துட்டு எங்களுக்கு ஈக்குவலாக இங்கே தங்குறதா, வர வர ரொம்ப தான் போய்கிட்டு இருக்கா அந்த தீபா, இப்போயே கார்த்தியை வளைச்சு போட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு வர வச்சிருவா பாருங்க, வேணும்னா இதெல்லாம் வந்துட்டு சரிப்பட்டு வராது, நீங்கள் வந்துட்டு குடும்பம் பார்த்துக்கிற லட்சணம் தெரியுது இதில் இருந்தேவும், அந்த தீபா வந்துட்டு எப்படி மயக்கி வச்சிட்டா பார்த்தீங்கல்ல, ஆஸ்பத்திரியில் அவங்க அப்பா படுத்துக்கிட்டாரு, லட்சக்கணக்கில் பணத்தை கொண்டு போய் கொட்டி அவங்க உயிரை காப்பாற்றி கொண்டு வந்திருக்காரு, இதெல்லாம் ட்ராமாத்தை, இதெல்லாம் புரியாமல் நீங்களும் ஆடிக்கிட்டு இருக்கீங்களே, அதை பற்றி நீ பேச தேவை கிடையாது, நாங்கள் பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்ற மாதிரி அபிராமி சொல்ல,
ஆமா அத்த. சொல்லத்தான் செய்வீங்க. உங்க சின்ன மருமகளும் மகனை பத்தி பேசினா தான் உங்களுக்கு மூர்க்கு வேர்த்துருமே! ஆனா, என் ஹஸ்பண்ட பத்தி சொல்லுங்க, ஆமான்னு சொல்லிட்டு ஜால்ரா தட்டுவீங்க. உங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும் அத்த. இங்க பாருங்க, அவங்க இங்க இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஒழுங்கா வந்துட்டு சொத்த வந்துட்டு எங்களுக்கு பிரிச்சு குடுங்க அப்படின்னு சொல்லி, "என்னடி பேசின?" அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்திலே பலார்ன்னு அரைஞ்சிடுறாங்க. "சொத்த பிரிச்சு குடு நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் நடக்கவே நடக்காது." அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஐஸ்வர்யா வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. "ஒழுங்கா வேலைய பார்த்துட்டு உன்னோட ரூமுக்கு போயிரு. இந்த வீட்ல வந்துட்டு முடிவெடுக்க வேண்டியது நான் தான்." அப்படின்னு சொல்ல அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.